Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட the ever gorgeous Nirosha ma'am. Hi ma'am. Hi, எப்படி இருக்கீங்க? all good. First of all, huge congratulations. I think like we are seeing Nirosha 2.0 அப்படின்னு சொல்லலாமா? எப்படி இருக்கு அவங்க அப்படியே மக்கள் வந்து வரவேற்கிறது எல்லாமே? I'm ரொம்ப happy and okay, back on films and continuous of Lycra அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் வரிசையாக மூணாவது நாலு படம் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி வெரி எக்ஸைட்டட் இந்த படத்துக்கு வர நான். கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு படம். லாக்டவுன் ட்ரெய்லர் பார்த்தோம். நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து ரீச் பண்ணி நிறைய வரவேற்பும் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைக்கா பேனர் வந்து ஒரு பெரிய பேனர். யூ ஒர்க்கிங் அகெயின் அண்ட் அகெயின் வித் தெம். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு லைக்கா பிகாஸ் கண்டினியூஸாக எப்படியும் ஒரு 10 படத்தில் பண்ணாலும் ஏதாவது ஒரு படத்தில் இருந்துடும் அவங்கள்ட்ட வச்சுக்கோங்களேன். அப்படியே ரிப்பீட்டடாக வர ரொம்ப நல்ல விஷயம். எல்லாமே ஒரு வேரியேஷன் ஆஃப் நிரோஷா ஒரு படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி லாக்டவுன் பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். பிகாஸ் டைரக்டர் ஜீவா அண்ட் ஹீஸ் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் சொல்ல போகும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. உடனே அட்ராக்ட் ஆச்சு பிகாஸ் இது ட்ரூ பேஸ் ஸ்டோரி மாத்திரம் இல்லாமல் தி வே ஜீவா நரேட்டட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கோப் இருந்தது அதில். அண்ட் சக்தி சார் மை கேமராமேன், எனக்கு அவர் நினச்ச பிசிசி தான் ஞாபகம் வரும். அவர் மேக்கப்பே போடுற மட்டும் இவரும் அதே தான். மேக்கப் போடாங்க போடாமல் வருவேன், ஆனால் அள வச்சு மேம் போட்டிருக்கேன் தப்பா நான் போடவே இல்லை அப்படின்னா போட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அந்த நேச்சுரல் அந்த கேரக்டருக்குள்ளே வாழ வச்சாங்க. ஸோ தட் வாஸ் சம்திங் நைஸ் அபவுட் திஸ் ஃபிலிம். லைக்கா எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயத்தில். பிகாஸ் நிரோஷா வேறு மாதிரி ஜென்ரலாக பார்த்துருப்பாங்க. இப்போ லைக்காவோட லால் சலாம் வேறு மாதிரி ஒரு முஸ்லீம் கேரக்டர், இதில் டோட்டலி வேறு. ஸோ ஒரு நைஸ் ஃபீல் நைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நானும் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக. when it comes to filmsனு ஒன்று இருக்குல்ல மேம், இன் ஜென்ரலாக இந்த கேள்வி கேட்கணும். இந்த பிகாஸ் லாக்டவுன் வந்து இட் இஸ் வே லாங் பேக். எப்போ இது ஷூட் பண்ணது? கொஞ்சம் லாங். ஸோ ஜென்ரலாகவே இந்த ரிலீஸிங் டைம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுவோம், எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து அந்த ரிலீஸிங் தான். அந்த ரிலீஸிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க, ஆனஸ்ட்லி சொல்ல போனால். பிகாஸ் நானும் அனுப்பமாக தான் நிறைய சீன்ஸ் இருக்கும். வி ஹேவ் அ குட் கெமிஸ்ட்ரி இந்த அண்ட் நான் ரொம்ப பிகாஸ் அதான் சொன்னேன்ல, வேற வெர்ஷன் ஆஃப் நிரோஷா இதில் நானே பார்க்க பர்ஃபார்மிங் ஒரு ஸ்பேஸ் இருந்தது, நேச்சுராலிட்டி இருந்தது. அண்ட் நம்மளோட களத்தில் இறங்கி ஒரு நடிப்பு. ஜென்ரலாக கிளாமராக ஒரு மதராக வந்து நிற்கிறது வேற, டைலாக் பேசுறது வேற, ஒரு வில்லியா நின்று பேசுறது வேற. இது வந்து ஒரு லிவிங் கேரக்டர் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டட். ரொம்ப நாளாக ஐயோ இந்த படம் வரமாட்டதே, வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு நல்ல பேர் இருக்குமே. பிகாஸ் கதையும் நல்லா இருக்கு, எங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் ரொம்ப எதிர்பார்த்த படம் இது. படம் எல்லாருமே ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருக்கு பார்க்கறதுக்கே வந்து. ஓகே, இதுக்கு சம்திங் இஸ் தேர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் ஜீவா மைட் பி ஃப்ரெஷ் டிரெக்டர், பட் ஹீ ஹேட் தி ஸ்டஃப். He knew how to get the work done from artists. அது ஒன்று. And Shakti sir of course is done so many camera works. Extraordinary camera work was there. ஜீவா வந்து ரியலி வந்து நம்மளை அந்த கேரக்டராக வாழ வச்சு எடுத்தார். ஸோ தட் வாஸ் சம்திங் நைஸ். ப்ளஸ் அனுபவமா பற்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் வெரி குட் அமேசிங் ஆக்டர்ஸ். இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் வேறு லெவல் பேர் வரும். பிகாஸ் அவ்வளோ நல்லா பண்ணால் பெர்ஃபார்மன்ஸ் டாப் அந்த பொண்ணோடது. அண்ட் எனக்கும் அவளுக்கு ஒரு சீன் இருக்குது, மேபி வில் சி. அதில் வந்து அந்த சீனில் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்னால் இப்போ நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் கை ஃபோர்ஸில் மிஸ் ஆகலாம், படலாம். ஸோ நான் முதல்ல அவர்கிட்ட வந்து இப்படி சொல்கிறேன்னா அது சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம சிங்கிள் டேக்கில் 2 பேருக்கு படாமல் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி நடித்தோம் 2 பேரும். தட் வாஸ் லைக் அந்த இமோஷனல் சீனில் நம்மளை அறியாமல் பாடி வில் மூவ். தெரியாமல் இப்படி நவுந்துருவோம், அவன் நவுந்துடலாம், படலாம், சான்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வைப், அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்ததுங்க. ஸோ ஷீ இஸ் ஒன் ஆக்ட்ரஸ். நிஜமாகவே வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தட் கேர்ள். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருந்தால் அதுக்கப்புறம் பயங்கர ஃப்ரெண்டாகி 2 பேரும் லூடெல்லாம் விளையாடிக்கிட்டு என்ன சாப்பிட்ற என்ன எடுத்துகிட்டு வந்த அதெல்லாம் கேட்குற லெவலுக்கு. அண்ட்
ரொம்ப இந்த பொண்ணுக்கு கன்ஃபார்ம் இந்த படத்தில் ரொம்ப நல்ல பேர். பிகாஸ் இப்போ படங்களில் வந்துட்டுருக்காங்கக்கும் இந்த படத்துக்கு அவளுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கும். ஓகே. பிகாஸ் ஷி வில் ஸ்கோர் மோர். பிகாஸ் லவ்லி சீன்ஸ் அந்த பொண்ணுக்கு மாட்டுச்சு. ரொம்ப நல்லாமல் நடித்தா. பிகாஸ் நான் நடித்து அந்த பார்க்குறதுல அப்படி எட்டி பார்த்துருந்துருக்க சீன்ஸை ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 of us தான் மெயின் படத்திலே இருக்கும். நானும் சார்லி சார், எங்கள் பாட்டி கேரக்டர், ஒரு சிஸ்டர், இல்லை டீசெண்ட் கச்சக்கச்சான்னு இல்லாமல் ஒரு தேவை அந்த கதைக்கு தேவை போட்டால் எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்தாங்க. தட் இஸ் த சம்திங் நைஸ் அபவுட் இட். ஒரு நேச்சுரலிட்டி, ஒரு யதார்த்தம் எல்லாமே அதில் இருந்தது. அதனால தான் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. பார்க்கணும், நல்லா இருக்குது, இந்த ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் வேறு பேட்டர்னில் நான் இருக்கேன், வெயிட்டிங் டு see. அதுதான் கண்டிப்பாக. ஸோ கான்ட் வெயிட் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் மேம், பிகாஸ் வி ஆர் சீயிங் நிரோஷா 2.0. அது இன்னுமே கண்டினியூ ஆகணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் தானே சொல்லணும்னு நினைக்கிறீங்க. தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் வாட்ச் த மூவி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது சக்ஸஸ் படமாக ஆக்கி கொடுக்கணும். பிகாஸ் ஜீவா டிசர்வ்ஸ் இட். பிகாஸ் ஹி ஹஸ் புட் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல் இன் திஸ். இட்ஸ் அ நைஸ் கண்டென்ட். ரொம்ப எடுத்திருக்காரு. ஸோ ஐ எம் ஷூர் கண்டிப்பாக திஸ் வில் பி அ பேசப்படும். நிறைய அவார்ட்ஸ்க்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது படம் பார்த்த வரைக்கும். அண்ட் ப்ளீஸ் தயவுசெய்து டவுன்லோட் பண்ணிலாம் பார்த்துடாதீங்க. பார்த்தாலும் ஓகே, பட் இருந்தாலும் தேட்டரில் ப்ளீஸ் டூ கம். இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு நல்லது செய்யணும். ஸோ உங்கள் கண்டிப்பாக உங்கள் பிளெஸிங்ஸ் தேவை. நான் இத்தனை வருஷம் நீங்களாம் எங்களுக்கு கொடுத்த ஊக்கம் தான் இவ்வளோ வருஷம் நாங்களும் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இட் பி குட் திங். ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட். ஸோ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ.